அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தந்தை அடைந்தது போன்ற இனிமை மிகுந்த சொர்க்கம் உனக்கு கிடைக்காது என்றும், இழிவான பாவத்தின் எச்ச அடையாளம் நீ என்றும் பரதன் கைகேயிடம் பேசுதல். பாடல் எண் 869. ஏற்று விடாய் ஒருபோதும் எந்தையை போல் இனிய சொர்க்கம், தூற்ற வரும் உலகுடனே துயர் தருமே பிணியின் உச்சம், கூற்றுவன் போல் பொல் மனத்தோய் குடிமக்கள் வனத்தும் அச்சம், ஏற்றிடுவார் உன்னால் நீ இழி பாவ வினையின் எச்சம். இதுவே 869வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். ஏற்றுவிடாய் ஒருபோதும் எந்தையை போல் இனிய சொர்க்கம் என்ற முதல் வரிக்கான விளக்கம். நீ செய்த தீய செயல்களினால் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் என்னுடைய தந்தை தயரதர் அடைந்தது போன்ற இன்பம் தரக்கூடிய இனிமை மிகுந்த சொர்க்கத்தை உன்னால் ஒரு நாளும் அடைய முடியாது. தூற்ற வரும் உலகுடனே துயர் தருமே பிணியின் உச்சம். அவ்வாறு பிறருக்கு துன்பம் தரக்கூடிய இழிந்த செயல்களை செய்த காரணத்தால் இனிமேல் இந்த உலகமே உன்னை தூற்றுவதற்காக, உன்னை பழித்து பேசுவதற்காக எழுந்து வரும். அவ்வாறு எழுந்து வரக்கூடிய உலகத்துடன் சேர்ந்து துயரும் இணைந்து நின்றவாறே உனக்கு நோய்களில் மிகவும் உச்சமான துன்பத்தை தரக்கூடிய கொடிய நோயினை உனக்கு தரும். கூற்றுவன் போல் பொல் மனத்தோய் குடிமக்கள் மனத்து மச்சம். கூற்றுவன் என்கிற இரக்கமே இல்லாமல் உயிர்களை கொல்லக்கூடிய யமனைப் போலவே நீயும் மக்கள் மேல் இரக்கமே இல்லாமல் கொல்லும் தன்மை கொண்டு விளங்குகிறார். அவ்வாறு கொல்லும் தன்மை கொண்டு விளங்கக்கூடிய கொடிய மனம் கொண்டவளாகிய உன்னை இந்த குடிமக்கள் எவருமே விரும்ப மாட்டார். அந்த குடிமக்களுடைய மனத்திலும் பெரும் அச்சமே ஏற்படுத்தக்கூடிய வகையிலே உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஏற்றிடுவார் உன்னால் நீ இழி பாவ வினையின் எச்சம். அவ்வாறு குடிமக்கள் அனைவருமே இனிமேல் உன்னை கண்டு அஞ்சுவர். ஏனென்றால் நீ இழிவான பாவ வினை செய்து அந்த பாவ வினையின் எச்ச அடையாளமாகவே நீ திகழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதால் உன்னை கண்டால் நம்முடைய குடிமக்கள் அனைவரும் இனிமேல் பெரும் அச்சம் அடைவர் என்றார். இதுவே 869வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 870வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.